வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பரந்தப்பட்ட கூட்டணி ஒன்றை அமைத்து வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. தமக்கென தனி ராஜ்யம் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற மனோநிலையே வடக்கு மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. ராதாகிருஷ்ணன் கண்டனம். அர்ஜுனாவுக்கு உயிர் ஆபத்தா? குழப்பமாகின தகவல்களால் பரபரப்பு. தமிழ் அரசியல்வாதிகள் மீது அர்ஜுனாவின் கடும் விமர்சனம். இனி விரிவான செய்திகள். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுகின்றார். இந்த நிலையில் தமிழ் வேட்பாளருக்கு பின்னால் இருக்கும் தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பு தான் சந்திப்புகள், கலந்துரையாடல்கள் மற்றும் எடுக்கப்படும் தீர்மானங்கள் என்பது தொடர்பில் செயற்பட்டு வருவதாகவும் அதற்கான மக்கள் ஆணையாகவே பொது வேட்பாளர் என்பவர் கையாளப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய சிவில் அமைப்புகளும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பினை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருந்தார். ஆனால் அந்த சந்திப்பிற்கு சிவில் தரப்புகள் செல்லவில்லை, சில அரசியல் கட்சிகளும் செல்லவில்லை. எனினும் ஒரு பகுதி அரசியல் தரப்பினர் மாத்திரம் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விவகாரத்திலும் ரணிலுடனான சந்திப்பிலும் கலந்து கொள்ளும் முடிவுகளை எடுக்கின்ற கட்சிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது இந்த பொதுக்கூட்டமைப்பில் இருந்து விலகுவோம் அல்லது பொதுக்கூட்டமைப்பை கலைப்போம் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தமிழ் தேசிய பொதுக்கூட்டமைப்பினரால் இந்த விவகாரத்திற்கு ஒருமித்த முடிவை எடுக்க முடியவில்லை. எவ்வாறு தமிழ் மக்களின் தீர்வுகள் தொடர்பில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பார்கள்? பொது வேட்பாளர்கள் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவு இருக்குமா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆகஸ்ட் 15 தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் அமைத்துள்ள சரண மாவட்டத்தையும் சுற்றியுள்ள பகுதி விசேட பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய தினம் மக்கள் வேலைக்காகவோ அல்லது வேறு நடவடிக்கைகளுக்காக அந்த பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இதேபோல ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 17 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜூலை 31 முதல் நேற்று வரை 337 தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரந்துபட்ட கூட்டணி ஒன்றை அமைத்து வருகிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவளித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு அண்மையில் அறிவித்திருந்தது. ஆனால் எத்தனை பேர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு, எத்தனை பேர் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவென உறுதியான தரவுகள் எதுவும் வெளிப்படுத்தப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் சிலர் பொதுஜன பெரமுனவின் கட்சியின் கலந்துரையாடல்களிலும் கலந்து கொள்கின்றனர். இதனால் 16 வெளிப்படுத்தப்பட்ட உள்கூட்டணி தொடர்பான அறிவிப்பின் போதே ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுனவின் எத்தனை எம்பிக்கள் ஆதரவளிக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்த முடியும். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி சென்றவர்களால் புதிய கட்சியொன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் இந்த கட்சி தொடர்பான அறிவிப்பு இந்த வாரம் வெளிப்படுத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சரவையில் உள்ள 90% அதிகமான அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். ஒரு சிலர் மாத்திரமே பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவளித்து வருகின்றனர். அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க உள்ளனர். இவர்கள் ஏற்கனவே கட்சியின் செயல்பாடுகளில் கலந்து கொள்வதில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தலைமையில் இவர்கள் அடிக்கடி சந்தித்த கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றனர். 16 உருவாக்கப்பட உள்ள கூட்டணியில் இவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளதாக அரசாங்கத்தின் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சைன் ஹாங்கிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MA சுமந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள MA சுமந்திரன் சீன தூதுவருடன் காத்திரமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களது கரிசனைக்குரிய விடயங்கள் தொடர்பாகவும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டதாக சுமந்திரன் கூறியுள்ளார்.
தமக்கென தனி ராஜ்யம் ஒன்று அமைக்க வேண்டும் என்ற மனோநிலையே அன்று முதல் இன்று வரை வடக்கு மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிங்கள இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவையாது, இணைந்த வடகிழக்கை ஜேவிபியினர் தான் பிரித்தனர். இதனால் ஜேவிபியினரை அம்மக்கள் விரும்பவில்லை. ஆனால் தற்போதைய இளைஞர்கள் ஜேவிபியினரை ஆதரித்தல் நல்லது என சிந்திக்கும் நிலையும் காணப்படுகின்றது. சஜித் பிரேமதாச புதிய தலைவர். அவரின் தந்தை ரணசிங்க பிரேமதாச இந்திய ராணுவத்தை விரட்டுவதற்கு அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கினார். எனவே சஜித்துக்கான ஆதரவு தளம் உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் யாழ்ப்பாணத்தில் ஆதரவு உள்ளது. முழுமையாக இல்லை என்றும் கூறிவிட முடியாது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்டுள்ளார். இது தேவையற்ற விடயமாகும். வாக்குகளை பிரிக்கும் செயலாகும். தமிழரசு கட்சி இந்த முயற்சி உடன்படவில்லை. வடக்கில் கையகப்படுத்தப்பட உள்ள காணிகள் மீள வழங்கப்படவில்லை. தொல்லியல் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் அதிருப்தி உள்ளது. அதே போல அம்மக்கள் விரும்பாத சில செயற்பாடுகள் அரசு முன்னெடுக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில்தான் தமக்கென தனி ராஜ்யம் ஒன்றிருந்தால் என்ற சிந்தனை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. எனவே மத ஆக்கிரமிப்பு உட்பட தேவையற்ற விடயங்களை ஏற்படுத்தாது அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்று கூறினார். இலங்கை அரசியலிலும் இப்போது பேசு பொருளாக உள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்னார் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் சிறிது நாட்கள் அமைதியாக இருந்த பின்னர் இப்போது அரசியல் பேச தொடங்கிவிட்டார். அத்துடன் அவர் வாகனத்தில் செல்லும் காணொலியொன்றையும் வெளியிட்டு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு அல்லது திருகோணமலைக்கு போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது அங்குள்ள வைத்தியசாலை தொடர்பான அல்லது வேறு விஷயமா என்ற தகவல் அவரால் வெளியிடப்படவில்லை. மிக மோசமான நிலையிலுள்ள சாலை ஒன்றில் அவரது வாகனம் பயணிக்கும் குறுகிய காணொலியொன்றும் வெளியிடப்பட்டது. அது எங்கே படமாக்கப்பட்டது என்ற தகவல் கிடையாது. அதன்பின் அவர் வெளியிட்ட மற்றொரு பதிவில் உயிர் இருந்தால் தமிழுக்கு, இறந்தால் மண்ணுக்கு என்றும் ஓரிரு மணித்தியாலங்களால் தப்பித்துக் கொண்டேன், இப்போது நலமாக இருக்கின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு உயிராபத்து ஏற்பட்டு தப்பித்துக் கொண்டாரா என்ற கேள்வியே பரவலாக கேட்கப்படுகிறது. அதன்பின் அவர் வெளியிட்ட காணொளியில் தமது உயிருக்கு அச்சுறுத்தலுடன் கூடிய மிரட்டல்கள் அதிக அளவில் வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தாம் கொல்லப்பட்டால் ஒரு தமிழன் அல்லது தமிழச்சியால் கொல்லப்படலாம் என்றும் ஒருவேளை சிங்களவராலோ முஸ்லிமாலோ கொல்லப்பட வாய்ப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டிருப்பது மேலும் குழப்பத்தை அதிகரித்துள்ளது. அதே காணொளியில் பல தமிழ் அரசியல்வாதிகளை நேரடியாக பெயர் குறிப்பிட்டு விமர்சித்துள்ள அவர், நீங்கள் இதுவரை தமிழ் மக்களுக்கு என்ன செய்துள்ளீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு நாள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தேர்தல்களிலும் தமிழ் அரசியலில் பலத்த குழப்ப நிலை காணப்படுகின்றது. அப்படியான சூழ்நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவின் அரசியல் கருத்துக்களுக்கு கணிசமான ஆதரவு உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. இது அரசியலில் உள்ள தமிழ் கட்சிகளுக்கு பெரிய அளவிலான குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.